நம்ம 2 ஃபீட்டு லைக் பவர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து டிரான்சிஸ்டர் எல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து பப்பர் ஐஸ் சொல்லுவாங்க. பப்பர் ஐஸ் வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா ஆடியோ எல்லாமே ஒர்க் ஆகுது, ஆடியோ மட்டும் வரல. அதனால தான் நம்ம இந்த ஐஸை கைட்டி செக் பண்ணுறோம். இந்த ஐஸை கைட்டி செக் பண்ணிவிட்டு வேறு ஐஸ் மாற்றி நம்ம வந்து இந்த போர்டை செக் பண்ணுவோம். வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கண்டினியூவாக வீடியோவில் வந்து நம்ம செக் பண்ணி சொல்லுவோம், ஃபால்ட் அட்டன் பண்ணுவோம். வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு 2 ஃபீட்டு போர்டு தான் பார்க்க போகிறோம். இது டிரான்சிஸ்டர் போர்டு. இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இந்த போர்டு வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த போர்டில் என்ன கம்ப்ளைண்ட் பார்ப்போம். இந்த போர்டு வந்து 2 ஃபீட்டில் வந்து லைட் பவரோட போர்டு இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெசன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அது ஓம்ஸு, காயில் ஓம்ஸு. இந்த ரெசன்ஸ் வந்து இது கம்ப்ளைண்ட் ஆகிட்டு, கம்ப்ளைண்ட்னா இது வந்து எந்த விதமான ஃபங்க்ஷனும் ஆகல. இந்த கம்ப்ளைண்ட் ஆகிச்சு. இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டாய்ஸில் மாட்டி ரொம்ப நாளாக ஓடிடுச்சு. திடீர்னு ஓடலை, என்ன கம்ப்ளைண்ட் தெரிலன்னு சொல்லிட்டு போர்டை கைட்டி போட்டுட்டு வேறு போர்டை போட்டு கொடுத்தாச்சு. ஃபிட்டு இது இந்த ரெண்டு ஃபிட்டுமே நல்லா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2SC5200, இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா SA1943. இந்த 2 டிரான்சிஸ்டர் போட்ட ஒரு போர்டு தான் இது. இதில் வந்து டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிப்பு டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க 2. இது வந்து பார்த்தீங்கன்னா 127. இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 1 டிப்பு வந்து 122ன்னு போட்டிருக்கு. இந்த போர்டில் வந்து வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த பப்பர் ஐஸ் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, பப்பர் ஐஸ் மாற்றியாச்சு. இது புதுசு தான் போட்டிருக்கோம் நம்ம. அப்புறம் ஃபால்ட் அட்டன் பண்ண அந்த ரெசன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கக்குள்ள எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல வர ரெசன்ஸ் மட்டும் ஷார்ட்டு ஒர்க்கே ஆகலை. இப்போ நம்ம இந்த போர்டை ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ரீஒர்க்கு இந்த போர்டு வந்து 300 ரூபா கிட்ட போடுறாங்க மார்க்கெட்டில். இதை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இது வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இந்த கிரியேட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஃபீட் உள்ளது. 4 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்ப்ளைண்ட் ஆனதுனால கட்டிங் போட்டு 2 ஃபீட்டை மட்டும் மாட்டியாச்சு. 2 ஃபீட்டு வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு கைட்டி போட்டாங்க. இப்போ இதையும் நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த இடத்துல 2 டிரான்சிஸ்டர் 2 மாற்றியாச்சு, 3மே மாற்றியாச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் ஒன்று மாட்டிட்டோம். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் ரெசன்ஸில் வந்து இந்த ரெசன்ஸ் ஒன்று வந்து சுத்தமாக ஒர்க் ஆகல, அதையும் மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லோடு கொடுத்துட்டு இதை அடுத்த ஒர்க் பார்ப்போம். இப்போதைக்கு இது வேலை முடிஞ்சிச்சு. செக் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு குண்டு பல்ப் வந்து சீரியல் பல்ப் ஒன்று போட்டுக்கிறோம். ஏன்னா எப்பயுமே போர்டு ரெடி பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து போர்டு வந்து டேரெக்டாக வந்து கொடுக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 24024 ஒரு 5 amps போட்டிருக்கோம் டிரான்ஸ்ஃபார்மே. அது ஒயரிங்லாம் இழுத்து இது ரெட்டிஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 கெப்பாசிட்டர் போட்டு நம்ம ரெட்டிஃபர் பண்ணியிருக்கோம். இதை தான் வச்சு நம்ம டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் இந்த போர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ நான் சீரியல் போடுறேன் பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்ம் வந்து சீரியல் லைனில் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பல்பு வந்து எரிஞ்சு உங்களுக்கு ஆஃப் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல வரல, நம்ம ஆடி இன்னில் கை வச்சோம்னா உங்களுக்கு அம்மிங் வர சவுண்டு கேட்கும். உங்களுக்கு இந்த ஆடியோவோடது நீங்கள் வந்து இப்படி தான் செக் பண்ணணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் டேரெக்டாக லோடு கொடுத்து செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போர்டு ஷார்ட் ஆகிடும். இந்த டொரன்னு சவுண்டு வருது பாருங்கள் இந்த செட் இதில். இப்போ வந்து இந்த போர்டு ஒர்க் ஆகுது, ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ளது. சரி, உங்களுக்கு அம்மிங்க வருது. இந்த மாதிரி நம்ம சீரியலில் போட்டு போட்டோம்னா இந்த போர்டில் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லை டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட்டோ இல்லைன்னா 2 ஃபீட்டு கம்ப்ளைண்ட்டோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைட் வந்து ஃபுல்லாக எரியும். நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சீக்கிரம் ஃபால்ட் ஆகாது. ஒவ்வொரு செக்ஷனாக போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்மள்ட்ட வந்து 2 ரெசன்ஸ், இது காயில் ரெசன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பேர் இருக்குது. இந்த ரெசன்ஸ் நம்ம வந்து 2த்தையும் ஒரு
சீரியல் மாதிரி போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். ஓகே, பக்காவாக இருக்குது. இது நம்ம அடுத்த போர்டை ரெடி பண்ணுவோம். நம்ம வந்து எந்த போர்டாக இருந்தாலும் முடிந்தவரை வந்து ரீஒர்க் பண்ணி ஓட விட்டுல சரி பண்ணி கொடுக்கறது தான் நம்மளோட வேலையே. நம்ம அடுத்த போர்டு பார்ப்போம். இந்த போர்டு ஓகே, கரெக்டான ரிசல்ட் வந்துடுச்சு, பார்த்தாலும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.